அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அருமை சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அண்ணாமலை தம்பியாக 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, நம்ம வீத லீடர்ஸ் இயக்கத்தினுடைய தன்னார்வ பெருமக்களே, நாளை 80வது சுதந்திர தின நாளில் தமிழகத்தில் கிராம சபை கூட்டங்கள் அனைத்து இடத்திலும் கூட காலை 10 மணியிலிருந்து நடக்க இருக்கிறது. 12,525 கிராமங்களில் கிராம சபை கூட்டம் நடக்க இருக்கு. நாம் வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய மிக முக்கியமான நோக்கமே அடிப்படை மாற்றத்தை நோக்கி நம்முடைய அமைப்பு சென்று கொண்டிருக்கிறது. மாறுவோம் மாற்றுவோம் என்கின்ற ஒரு முழக்கத்தோடு நாம் களத்தில் இருக்கின்றோம். ஸோ ஒரு கிராம சபை கூட்டத்திலும் கூட நம்முடைய வீத லீடர்ஸ், வாலண்டியர்ஸ், தன்னார்வ நண்பர்கள் பங்கேற்பது மிக மிக அவசியமாகிறது. நாளை நடக்க இருக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் உங்கள் ஊரில் இந்த 12,525 கிராம சபையில் நீங்கள் வர்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களோடு உள்ளூர்காரங்களையும் கூட்டிகிட்டு போங்க. மிக முக்கியமாக பெண்கள் அழைச்சிக்கிட்டு போங்க, இளைஞர்கள் அழைச்சிக்கிட்டு போங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோரையும் கூட்டிகிட்டு போங்க, பட்டியலின சகோதர சகோதரிகளை கூட்டிகிட்டு போங்க. கிராம சபை கூட்டத்தில் பங்கேறுங்க. இந்த கிராம சபை கூட்டத்தை பொறுத்தவரை நம்முடைய அமைப்பில் பங்கேற்கக்கூடியவர்கள் அது அரசியல் மேடையாக, ஒரு போட்டி பொறாமையில் சண்டை போடக்கூடிய தளமாக நாம் எப்பொழுதும் பயன்படுத்த மாட்டோம். கிராமப்புறத்தினுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்காக அதை பயன்படுத்துவது நம்முடைய நோக்கம். இன்னைக்கு ஒரு கிராம சபை கூட்டத்தில் நம்மால் என்ன செய்ய முடியும்? நிறைய விஷயங்கள் செய்யலாம். நாளைக்கு மாநில அரசு பார்த்தீங்கன்னா, நாளை நடக்க இருக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்திற்கு 10 அஜெண்டா கொடுத்துருக்குறாங்க. 10 விஷயங்கள் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கிராம சபையினுடைய கடந்த ஆண்டினுடைய பொது நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட வரவு செலவு, என்ன பணம் செலவு பண்ணியிருக்காங்க, வரவு செலவு என்ன பண்ணியிருக்காங்க. இரண்டாவது பொருள் பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு வளர்ச்சி திட்டம் இன்னைக்கு விபி ராம்ஜி அப்படிங்கிற பேரில் இருக்கு. அது எவ்வளவு மேண்டேஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, மக்கள் சக்தி எவ்வளவு பயன்படுத்தியிருக்கிறாங்க, அதனுடைய கணக்கு வழக்குகள் கிராம சபை கூட்டத்தில் பொதுவாக மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அதே போல மூன்றாவது பொருள் பார்த்தீங்கன்னா, தூய்மையான குடிநீர் விநியோகிக்கணும். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்க தொட்டிகள் எல்லாம் மாசத்துக்கு 2 முறை சுத்தம் பண்ணணும். ஸோ மாநில அரசு சொல்லியிருக்கிறது, ஒரு மாசத்துலையும் 5ஆம் தேதி 20ஆம் தேதி சுத்தம் பண்ணணும் அந்த குடிநீர் தொட்டியை. அதெல்லாம் சரியான முறையில் சுத்தம் பண்ணியிருக்காங்களா, அதுவும் கூட கிராம சபை கூட்டத்தில் அக்கௌண்ட் கொடுக்கணும். அதே போல் 4வது பொருள் பார்த்தீங்கன்னா, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், அதில் என்ன திட்டத்தில் என்னெல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க அதையும் மக்கள் முன்பு கிராம சபை கூட்டத்தில் வைப்பாங்க. அதில் குறிப்பாக அந்த திட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுலேயே சிறு பாசன குளங்கள், ஏரிகள் புதுப்பிப்பது. இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல வீத லீடர்ஸ்ல பேசுறோம். உள்ளூர் ஏரிகள்லாம் நம்ம சுத்தம் பண்ணணும், தண்ணி